யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முதலாவது நாளுக்காக உமக்கு நன்றி. அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படி நீர் எங்களுக்கு அளித்த இந்த மாபெரும் இரக்கத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இங்கே மாத்திரமல்ல, தூரத்திலே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற மக்களையும் உம்முடைய திருக்கரத்திலே அடியான் வைக்கிறேன். உம்முடைய வசனமே எங்களுக்கு ஆறுதல், உம்முடைய வசனமே எங்களுக்கு பலன், உம்முடைய வசனமே எங்களுக்கு நம்பிக்கை, உம்முடைய வசனமே எங்களுக்கு தைரியம், உம்முடைய வசனமே எங்களுக்கு வழிகாட்டி, உம்முடைய வசனமே எங்களுடைய எதிர்காலமும் எங்களுடைய பரிசுத்தமும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக வசனமே இருக்கிற சுவாமி. உம்முடைய வசனத்தினால் எங்களை தேற்றி தைரியப்படுத்தி உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும். நாங்கள் போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நடக்க வேண்டிய எங்களுடைய பாதைக்கு முன்பதாக உம்முடைய வசனம் வெளிச்சம் காட்டி எங்களை நடத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய இந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் காத்திருந்த பொழுது நான் வாசித்த இந்த வேத பகுதியினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு திரும்ப திரும்ப அந்த வார்த்தை, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் பொதுவாக சொல்லலை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமே அவர் சொன்ன பொழுது எல்லா சொல்ல போது ஆசீர்வதிக்கிறேன் என்று தான் சொன்னார். ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். தேவனுடைய மனிதனாகிய சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணின நாளிலே ஆண்டவரை பார்த்து அவன் ஜெபம் பண்ணும்போது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, பரலோகமாகிய உம்முடைய வீட்டிலே இருந்து எங்கள் ஜெபங்களை கேட்பீராக என்று சொன்னான். நாங்கள் இங்கிருந்து இந்த ஆலயத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேளும். பரலோகமாகிய உம்முடைய வீட்டில் இருந்து எங்கள் ஜெபங்களை கேளும் என்று சொன்னான். ஆனால் இங்கே அவன் சொல்லுகிற ஆண்டவர் சொல்கிற வேளையில், நான் பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லலை. எங்கேயோ இருந்து கொண்டு உன் மேலே ஆசீர்வாத வார்த்தையை நான் சொல்லுவேன் என்று சொல்லலை. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப என்னை கவர்ந்து பிடித்ததாக இருந்தது. நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற வேளையிலே 21ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே உத்தம ஆசீர்வாதத்தோடு
எதிர்கொண்டு வந்து என்று சொல்லப்படும். ராஜாவுக்கு ஆண்டவர் எப்படி வருகிறார் என்று கேட்டால், உத்தம ஆசீர்வாதத்தோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்று சங்கீதக்காரனை பற்றி. தேவன் வெறும் ஆசீர்வாதத்தோடு அல்ல, உத்தம ஆசீர்வாதத்தோடு தேவன் வருகிறார் என்பதாக சொல்லுகிறார். முன் அடையாளமாக ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், அங்கே ஆபிரகாம் சோதோம் அங்கே பெரிய ஜெயத்தை அவன் எடுத்து வெற்றியோடு திரும்பி வருகிற பொழுது மெல்கிசேதேக் என்கிற ஆசாரியன் எதிர்கொண்டு வந்தான் என்று சொல்லியிருக்கிறார். எதிர்கொண்டு வந்து அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான் என்று எழுதி, அதை பவுல் தன்னுடைய எபிரேய நிருபத்திலே எழுதும் பொழுது அவர் தேவகுமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறார் என்று எழுதினார். தேவன் எப்படி வந்து அந்த பழைய ஏற்பாட்டின் நிழலாட்டமாக சொல்லப்பட்ட காரியத்திலே ஆபிரகாம் ஜெயம் எடுத்த பொழுது அங்கிருந்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லவில்லை, எதிர்கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு அப்பமும் ரசமும் திராட்சை ரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே சபிக்கப்பட்டதாகிய நம்மை ஆசீர்வதிக்கும்படி பரத்திலிருந்தே அவர் நம்மை ஆசீர்வதித்தரல. பாவிகளாகிய நம்மை, சத்துருக்களாயிருந்த நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக பரலோகத்தினுடைய மகிமையை துறந்து இந்த பூலோகத்திலே வந்துதான் நம்முடைய சாபங்களை, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மாறாய் இருக்கிற அத்தனை காரியங்களை அகற்றி தேவன் நம்மை வந்து நம்மை ஆசீர்வதித்து, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அந்த வார்த்தை, நம்முடைய ஆண்டவர் வருகிறவர், தம்முடைய சீஷர்களை அவர் தைரியப்படுத்தின வேளையில் அநேக காரியங்களை தன்னுடைய மரணத்தை குறித்து அவர்கள் சொல்லி, அவர்கள் துக்கமாக இருந்த வேளையில் அவரை பார்த்து சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று. வருவேன், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, நான் உங்களை திசை இல்லாதவர்களாக, திக்கற்றவர்களாக, தனிமையானவர்களாக நான் உங்களை விடமாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். எனக்கு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலே தேவன் ஏற்ற சமயத்திலே நம்மிடத்திலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எங்கேயோ இருந்து காரியங்களை செய்கிறவர் அல்ல. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வாரும், நீர் எங்களோடு தங்கியிரும் என்று சொல்லும் பொழுது நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்றைக்கு ஒரு தேவாலயத்தின் 100க்கு அதிபதி வந்த பொழுது நான் வந்து சோமாக்குவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் நிறைய இடங்களிலே நான் வந்து என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சில சந்தர்ப்பங்களை ஆண்டவர் என் கண் முன்னாலே கொண்டு வந்தார். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 3ஆம்
அதிகாரம். தயவு செய்து நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். 7ஆம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்தால், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டைகளின் மித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று ஆண்டவர் மோசேயை அவர் அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். மோசே தேவ பர்வதம் வரைக்கும் தன்னுடைய ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறார். முச்செடியிலே தரிசனமான தேவன் அங்கே சொல்லுகிறார், நான் வந்திருக்கேன்ப்பா, இந்த மலை மேலே நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஏன் இறங்கி வந்திருக்கிறேன்னா, என் ஜனங்களை நான் விடுதலையாக்க, என் ஜனங்களை நான் இந்த இடத்தை விட்டு நீக்க, என் ஜனங்களை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் என்று நான் வந்திருக்கிறேன் என்று. இந்த சந்தர்ப்பத்தை நான் கொஞ்சம் வித்தியாசமாக கர்த்தர் எனக்கு காட்டி கொடுத்தார். எத்தனையோ நான் தியானித்ததை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இதை யோசிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். பாருங்கள், இவர்கள் ஒரு காலத்தில் சில வருஷங்களுக்கு முன்பதாக இவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு பூமி, மகிழ்ச்சியாக இருந்த ஒரு இடம், ஒரு காலத்தில் கானானிலே அவர்கள் இருந்தார்கள். பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் அவர்கள் இருந்தவர்கள். பஞ்சத்துக்காக இங்கே வந்தார்கள். இந்த தேசத்திலே அவர்கள் பிரவேசிக்கும் போது அடிமைகளாக வரவில்லை. நல்ல வேதத்தை நான் வாசித்தால், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசித்தால், உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தினுடைய நன்மையை தருவேன், தேசத்தில் கொழுமையானதை நீங்கள் சாப்பிடுவீர்கள். இந்த தேசத்தில் நீங்கள் வந்து கதிர் பொறுக்க வேண்டியதில்லை, வைக்கோல் பொறுக்க வேண்டியதில்லை, நீங்கள் அடிமைகளாய் வேலை செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் இந்த தேசத்துக்கு வருவீர்களானால் இந்த நன்மையானதை நான் உங்களுக்கு தருவேன், கொழுமையானதை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் 47ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அந்த எகிப்திலேயே நல்ல நாடாகிய, நல்ல செழுமையான நாடாகிய ராமசேசை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். குடியேறினார்கள். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், அவர்களுடைய ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்பதாக இவர்கள் எகிப்திலே வாழ்ந்த வாழ்க்கை நன்மையானதை புசித்தார்கள், செழுமையானதை புசித்தார்கள், நல்ல தேசத்திலே குடியிருந்தார்கள். சுருக்கமாய் சொன்னால் ஆரம்பம் ரொம்ப நன்றாக இருந்தது, ஆரம்பம் நல்ல செழுமையாக இருந்தது. ஆனால் அதே இடத்திலே தான் இப்பொழுது ஒரு காலத்திலே நன்மை அனுபவித்தவர்கள், ஒரு காலத்திலே செழுமையாக இருந்த இடம், ஒரு காலத்திலே மேன்மையாக இருந்த இடம், இன்றைக்கு அதே இடத்துல தான் கதறாங்க, ஆண்டவரே விடுதலையாக்கும்ப்பா, எங்களை எப்படியாயிலும் விடுதலையாக்கும், எங்களை எப்படியாயிலும் எங்கள் தேசத்தை கொண்டு போயிடும். நான் யோசித்தேன், அநேகருடைய வாழ்க்கை
ஆரம்பத்திலே செழுமையும் நன்மையும் மேன்மையுமாய் இருந்த வாழ்க்கை நடு வழியிலே பெரும் புயலிலே சிக்கிக்கொள்ளுகிறது. அவர்கள் நினைக்கவே இல்லை இப்படி இந்த இடத்துல ஒரு புயல் அடிக்கும், இப்படி ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கும் நினைக்கவே இல்லை. நன்மையை சாப்பிட்டார்கள், கொழுமையானதை சாப்பிட்டார்கள், நல்ல தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆனால் அதே தேசம் இப்போ எப்படி மாறிடுச்சு என்று கேட்டால், எங்களை விடுதலையாக்கும், எங்களை ஒடுக்குகிறார்கள் என்ற நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், நான் இறங்கினேன், நான் வந்து உங்களை விடுதலையாக்குவேன். நீங்கள் பல இடங்களிலே விதமான சந்தர்ப்பங்களை நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், ஏனென்றால் தென்றல் ரொம்ப அழகாய் அடித்தது. தென்றல் ரொம்ப அருமையாய் அடித்த பொழுது அவங்க நினைச்சாங்க தங்களுடைய காரியங்கள் கைகூடி வந்ததாக நினைத்தார்கள். காரியம் கைகூடி வந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் நீங்கள் 27:20 வாசித்தீங்கன்னா, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று என்று சொல்லியிருக்கு. இனி தப்பி பிழைப்போம். ஆனால் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு என்று கேட்டிங்கன்னா, தென்றல் மெதுவாய் அடித்தது என்று சொல்லியிருக்கிறது. 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன். தென்றல் மெதுவாய் அடித்ததினால் நாங்கள் கைகூடி வந்தது நினைச்சாங்க. ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா, காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்தது, காரியங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கு, காரியங்கள் எல்லாம் நல்ல போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவோம், ரொம்ப சாதகமாக தான் இருந்துச்சு, யாத்திரை ரொம்ப நல்லதாக இருந்துச்சு, முடிவு நல்லா இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடு வழியிலே பெரும் சூறாவளியை காற்றிலே சிக்கிக்கொண்டு இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமலே போயிற்று. இனி வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்றால், 27ஆம் அதிகாரம் 23ஐயும் 24ஐயும் வாசித்தீர்களானால், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, என்னிடத்திலே எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப இஷ்டம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, என்னோட பயப்படாதப்பா பவுலே, பயப்படாது, நீ எங்கே போய் சேரணுமோ அங்கே நான் உன்னை சேர பண்ணுவேன். இந்த போட் எங்கே, கப்பல் எங்கே புறப்பட்டுச்சுன்னா, ராஜாவுக்கு முன்பாக இருக்கிறதுக்கு நீ யாத்திரை புறப்பட்ட. புறப்படும் போது எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாம் தென்றல் நல்லா அடிச்சது. நான் சொல்லுவேன், அநேகருடைய வாழ்க்கையிலே தென்றலாய் இருந்த வாழ்க்கைகள் சில வேளைகளிலே புயலாக மாறி, தென்றலாய் இருந்த வாழ்க்கைகள் இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக மாறி, ஆண்டவரே என்னை எப்படியாயிலும் விடுதலை ஆக்கும், என்னை விடுதலை வெளியே கொண்டு வாரும் என்று சொல்லுகிற ஒரு பரிதாப நிலைக்குள்ளே சிக்கி இருக்கலாம். இப்படி வருவேன் எனக்கு தெரியாது, இப்படி நடக்கும்னு தெரியாது, எல்லாம் நன்மையாக இருந்துச்சு, எல்லாம் செழுமையாக இருந்துச்சு, எல்லாம் ரொம்ப கொழுமையாக இருந்துச்சு, நான் பார்க்குற அளவில் எங்களுக்கு சுதந்திரமாக நல்ல ஒரு தேசம் எங்களுக்கு இருந்தது. ஆனால்
அதே சூழ்நிலைகள் அதே இடத்திலே மாறி ஒரு பெரிய நெருக்கமும் ஒரு பெரிய ஒடுக்குதலும் அவள் வாழ்க்கையில் வந்துவிட்டது. ஆண்டவர் சொல்றார், அவருடைய கூப்பிடுதலை நான் கேட்டேன், அவருடைய அங்கலாய்ப்பை நான் கேட்டேன், அவருடைய பெருமூச்சை நான் கேட்டேன். ஆகினாலே நான் இறங்கி வந்தேன். எதுக்கு இறங்கி வந்தேன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை விடுதலையாக்க மாத்திரம் அல்ல, அந்த இடத்தை விட்டு நீக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அவர்கள் எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே அவர்களை சேர்ப்பதற்காக. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? சேர்க்க போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கொழுமையான ஒரு தேசம், ஒரு செழுமையான ஒரு தேசம். நான் நினைக்கிறேன், ஒருவேளை அன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாக்கை நம்பி, யோசேப்பினுடைய வாக்கை நம்பி, செழுமையும் கொழுமையுமான வாழ்க்கையை நம்பி அவர்கள் போனார்கள். ஆனால் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறது யார் என்று கேட்டால், ஒரு யோசேப்பு அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த எம்பெருமான் ஆகிய தேவன். நான் வந்து உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். நான் தாழ்மையாக இதை யோசிக்கும் போது யோசித்தேன், யோசேப்பு என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்தால் நான் உனக்கு தருவேன், என் வார்த்தையை நம்பி நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு செழுமையான தருவேன், நன்மையானதை தருவேன். அந்த நெருக்கம் இருந்த இடத்துக்கு யோசேப்பு வரல, அந்த பஞ்சமுள்ள இடத்துக்கு யோசேப்பு திரும்ப வரல. அவர் கொழுமையான இடத்துல உட்கார்ந்து கொண்டே இந்த பிராமிஸை கொடுத்தாரு. நீங்கள் என்ன நம்புறீங்கன்னா நீங்கள் வாங்க, உங்கள் இடத்த விட்டு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் தேவன் என்ன சொன்னார்னா, நீ வாப்பா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லலை. அவர்கள் வேதனை அனுபவித்த இடத்துக்கு, அவர்கள் துக்கம் அனுபவித்த இடத்துக்கு, அவர்கள் நெருக்கம் அனுபவித்த இடத்துக்கு, அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்ட இடத்துக்கு அவரே இறங்கி வந்தார். அவரே இறங்கி வந்து, நான் வந்திருக்கப்பா உன்னை விடுதலையாக்கி உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இன்பமாய் இருந்த நாட்கள், மகிழ்ச்சியாய் இருந்த நாட்கள், இன்றைக்கு ஒருவேளை கண்ணீரும் வேதனையும் நெருக்கமாக மாறியிருக்கலாம். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இங்கே மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன். இந்த 1ஆம் தேதி கர்த்தர் சொல்கிறார், நான் வந்து உன்னை நிரந்தரமான ஒரு செழுமையான ஸ்தலத்துக்கு நானே அழைத்து கொண்டு போவேன். நானே உனக்கு முன்னாக நின்று, நானே உனக்கு இரவும் பகலும் உன்னை வழி நடத்தி, இந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, இந்த நெருக்கத்திலிருந்து உன்னை நீக்கிறது மாத்திரம் அல்ல, உன்னை கொழுமையான தேசத்திலே, செழுமையான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நானே முன் செல்லும்படியாக நான் இறங்கி வந்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் தேவனை விசுவாசிக்க முடியுமானால், தேவனை நம்ப முடியுமானால், உங்கள் பாதை மிக கடினமாக இருக்கலாம், உங்கள் வேதனைகள் மிக கடினமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி சிலரோடு ஆண்டவர் பேசுகிறார், நான் வந்திருக்கிறேன் உன்னை விடுதலையாக்கி நீ எங்கே சேரணுமோ அங்கே சேர்ப்பதற்கு, உன்னை எங்கே நடத்தணுமோ, எந்த செழுமையை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிப்பதற்கு, தடைகளை விலக்குவதற்கு நான் வந்து நான் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே,
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, தன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாம் பார்க்கும்போது, இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவனுக்கு எதிரே அவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவனுடைய வீட்டிலே மத்தியான வேளையிலே ஒரு ஆகாரம் அருந்தி அவர் அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். வீட்டு வாசல்ல இந்த மனுஷன் உட்கார்ந்துருக்கார். அந்த வீட்டு வாசலில் உட்கார்ந்திருக்கும் போது 3 மனுஷர்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார். அதில் 3 மனுஷர்கள் என்று எழுதியிருக்கிற பின்னால் சம்பவங்களை வாசித்தால், கர்த்தரே அவனுடைய அங்கே வந்தார். அவனுடைய கண்களுக்கு மனுஷராக இருந்தாலும் கர்த்தர் அங்கே வந்தார் என்பதுதான் நாம் பின்னால் உள்ள சம்பவங்களை வாசிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் அங்கே வந்தார்? நீங்கள் 17ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் நடந்த சம்பாஷணைகளை இந்த 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் 75வது வருஷத்திலே அவரை அழைத்து அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லி அவருக்கு பிராமிஸ் பண்ணினார், வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் சோர்ந்து போன பல வருஷங்களாக இந்த ஆபிரகாம் காத்திருந்து கடைசியாக மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு ஆகார் என்ற அடிமை பெண் மூலமாக ஒரு இஸ்மவேல் பிறந்து விட்டான். 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசித்தால் 86 வயதாயிருந்தது. 17ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது 99வது வயதிலே ஆரம்பிக்கிறது. சுருக்கமாய் சொன்னால், தேவனுடைய விசுவாசத்தை அந்த விட்ட போது 13 ஆண்டுகள் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் எந்த உறவும் இல்லாத ஒரு இடைப்பட்ட காலம். தேவன் அவருக்கு தரிசனமாகவில்லை, தேவன் அவரோடு பேசவில்லை, தேவன் அவரை வழி நடத்தவில்லை. அவர் இஸ்மவேலை ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறந்த பொழுது 13 இயர்ஸ் எந்த விதமான தொடர்பும் ஆண்டவர் வைத்துக் கொள்ளலை. ஆனால் 99வது வயதிலே ஆண்டவர் மறுபடியும் தம்முடைய வார்த்தை நினைத்தவராக ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு என்று சொல்லி தேவன் அவரை பலப்படுத்தினார், உடன்படிக்கை பண்ணினார். அங்கே ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் சொன்னார், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுடைய பெயராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதிப்பேன். இதுவரைக்கும் யாரை ஆசீர்வதிச்சார் என்று கேட்டால், யாருக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தார்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் இப்போ ஆண்டவர் 99 வயதில், ஏனென்று கேட்டால் இந்த சாராள் சொல்லிட்டா, உங்கள் மூலமாக சந்ததி பிறக்கலாம், பட் என் மூலமாக சந்ததி பிறக்க முடியாது. இந்த அவிசுவாசத்தை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தவளே அவள்தான். ஏனென்றால் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு நின்று போயிடுச்சு. கர்த்தர் உங்களுக்கு தானே வாக்குத்தத்தம் பண்ணினார், உங்களுக்கு அதை செய்வார் என்று ஆகாரை கொண்டு வந்தது. அதனால்தான் தான் ஆசீர்வதிக்கப்படலை, தான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏன் சரீரம் தாங்கினது அல்ல, காலங்கள் முதிர்ந்து விட்டது
இனி எனக்கு நடக்காது என்று அவள் சொல்லி, அவள்தான் ஒரு அவிசுவாசத்தோடு அங்கே உட்கார்ந்துருக்கிறாள். ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் முன்னமே சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ சொன்னார், சாராளை நான் ஆசீர்வதிப்பேன். சாராள் இப்போ எங்கே இருக்கிறான்னா, ஆபிரகாம்கிட்ட கேட்டார், சாராள் எங்கேப்பா இருக்கிற? கூடாரத்தில் இருக்கிற. அவளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் கூடாரத்துக்கே வந்தார். ஒரு அவிசுவாசத்தோடு அவநம்பிக்கையோடு, நமக்கு இனி நடக்கவே நடக்காது. ஆண்டவரே அவளோடு பேசின போதும் அவள் சொன்னாள், எனக்கு இந்த வயசில் இன்பம் உண்டாயிருக்குமா? இனி எனக்கு பிள்ளை பிறக்குமா? ஒரு பெரிய அவிசுவாசத்தின் பிடியிலே ஒரு காலத்தில் விசுவாசத்தில் இருந்த குடும்பம், விசுவாசத்திலே ஆரம்பித்த குடும்பம், விசுவாசத்திலே தேவனுக்காக விட்டு வெளியே வந்த குடும்பம், தங்களுடைய இனம், தங்களுடைய ஜனம், தங்களுடைய தேசம் எல்லாவற்றையும் விட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு வெளியே வந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு அவிசுவாசத்தின் பிடியில் இருக்கிறார். ஆபிரகாமே சொல்றார், உன சந்ததி பெரிதாக இருக்கும், நீ தகப்பனாக இருப்பாய்னா அவர் நகைத்து இஸ்மவேல் பிழைப்பானாக என்று சொன்னார். இனி நடக்காது. அவர் யார்? ஒரு விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் எடுத்த ஒரு மனுஷன், கர்த்தரை நம்பின ஒரு மனுஷன், இப்போ விசுவாசத்தை விட்டுட்டு இனிமேல் எங்கள் 2 பேருக்கும் வாழ்க்கை நடக்காது, இனி எங்களுடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் நிறைவேறாது என்று சொல்லி விசுவாசத்திலே ஆரம்பித்த ஒரு குடும்பம் இன்றைக்கு நகைப்பிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தை அவர்களே நகைக்கிறார்கள், அவர்களே சந்தேகப்படுகிறார்கள், அவர்களே அவிசுவாசம் வெளியில் வந்து விட்டார்கள். ஆகையினாலே தான் ஆண்டவர் எங்கே வந்தார்னா கூடாரத்துக்கே வந்தார். கூடாரத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்ல அருமையானவர்களே, ஒருவேளை செழுமையிலே இருந்த நிலைமை மாறி வேதனையிலே நீங்கள் கூப்பிடுகிறதுக்கு விடுதலையாக்க மாத்திரம் அல்ல, நிறைய பேர் இன்றைக்கு ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டுட்டு இனி நடக்காது, இதுவரைக்கும் நம்ம விசுவாசம், இதுவரைக்கும் நம்பினோம், காரியங்கள் மாறும், காரியங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நாம் காத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவரே வந்து நிறைவேறும்னு சொன்னால் கூட அது நகைப்புக்கிடமாக, அது சிரிப்புக்கிடமாக, அது நடக்காது என்ற நிலைமையிலே, சோர்ந்து போன நிலைமையிலே அவர்கள் வந்துவிட்டார்கள். நான் தாழ்மையாக சொல்லுவேன், அந்த நிலையிலே இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொன்னார், உற்பத்தி கால திட்டத்திலே நீ பிள்ளையை கையில் வைத்திருப்பாய், நான் வருவேன். நான் சொல்லுவேன், விசுவாசம் தளர்ந்து போகலாம், அதிக நாள் காத்திருந்ததுனாலே சோர்ந்து போகலாம், இனி நடக்காது என்று நீங்களே தளர்ந்து போயிருக்கலாம். இந்த மார்ச் மாதம் கர்த்தர் உனக்கு சொல்றார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நான் உண்மை உள்ளவர், நான் வந்து ஆசீர்வதிப்பேன். நீ ஏன் டிசைட் பண்ணிட்ட? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை ஒரு நாள் நீ மகிழ்ந்தாய், ஒரு நாள் விசுவாசித்தாய், ஒரு நாள் நம்பினாய், அந்த வார்த்தையை நம்பி உன் ஜன பந்துக்கள் எல்லாம் விட்டுட்டு என்னை நம்பி வந்தாய். உன் சந்ததி இவனமாக இருக்கும் நம்பிக்கையோடு வெளியே வந்தாய். ஆனால் இன்றைக்கு அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நீ விட்டு தேவனுக்கும் உனக்கும் நடுவிலே ஒரு பெரிய பிரிவினையே உண்டாயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர்
இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி சொல்லுகிறார், நான் வீட்டுக்கு வருவேன், உன் சோர்விலிருந்து உன்னை தூக்கி எடுத்து, உன் அவநம்பிக்கையிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுத்து என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். நான் சொன்னது தான். காலங்கள் மாறலாம், நீண்ட காலங்கள் ஆகலாம், காலங்கள் மிகுந்த காலங்கள் நீண்டதுனாலே சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை மாறப்போகிறதே இல்லை. தேவன் சொன்னவைகள் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நான் சொல்லுவேன், நான் இதை யோசித்து பார்த்தேன், கர்த்தர் தம்முடைய சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வீட்டுக்கு வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மார்ச் மாதம் நீங்கள் விசுவாசியுங்கள். நீண்ட காலமாக நீங்கள் நம்பி நீங்கள் தளர்ந்து போன சோர்ந்து போன காரியங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி தேவன் அதை எனக்கு தருவதற்கு நிச்சயமாய் வந்து என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், கர்த்தர் மேகத்தூணிலே இறங்கி கூடார வாசலிலே நின்றார். போதும். கர்த்தர் இறங்கி எங்கே வந்தார் என்று கேட்டால், அவங்க நிற்கிற கூடார வாசலுக்கு வந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆறுதலாக, நமக்கு வாஸ்து எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு முறை கர்த்தருடைய தாசன் ஆகிய மோசேக்கு விரோதமாக யார் எழும்பி நிற்கிறாங்கன்னு கேட்டால், அவருடைய சொந்த பிரதர் அண்ட் சிஸ்டர். எனக்கு இதை வாசித்த பொழுது, எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தை ரொம்ப அசைச்சது. மோசேயினுடைய ஊழியத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருந்து இவனுடைய ஊழியத்தில் பல எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கார். இவர் ஆண்டவர்கிட்ட என்னவோ போராடினார். ஏன் போராடினார் எனக்கு தெரியும். இந்த ஊழிய பாதை எவ்வளோ கடினமாக இருக்கும்னு தெரியும். இது வேண்டான்னு ஆண்டவர்கிட்ட சொன்னது என்னுடைய காரணம், நல்ல படித்தவர், அனுபவம் உள்ளவர், ஒரு ஜனத்தை நடத்துவது எவ்வளோ கடினம் என்று அறிந்திருந்தார். அதற்கு ஏற்ற விதமாகவே காரியங்கள் சம்பவித்தது. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் மோசே ஆண்டவர் கீழ்ப்படிய பண்ணி அந்த எகிப்துக்கு அவர் திரும்ப ஜனங்கள்கிட்ட சொன்னார், தேவன் நம்மை சந்தித்தார், தேவன் நம்மை இங்கிருந்து கொண்டு போவார் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள், தேவனை தொழுது கொண்டார்கள். ஆனால் மோசே போய் ராஜாவிடத்தில் பேசின பொழுது சூழ்நிலை மிக கடினமாக மாறிவிட்டது. ராஜா ரொம்ப கோபமானவனாக, இவங்கெல்லாம் சோம்பேறிங்க, இவங்க வேலை இல்லாதனால இப்படிலாம் சொல்கிறாங்க, கடுமையாய் வேலை வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நேற்றைக்கு விசுவாசித்த ஜனங்கள், நேற்றைக்கு நம்பின ஜனங்கள், இவனுடைய வார்த்தைக்கு அல்லேலூயா என்று சொன்ன ஜனங்கள் இப்போ என்ன சொன்னாங்க என்று கேட்டால், நீங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நீ எங்களுடைய வாசனையை கெடுத்து போட்டேன்னு சொன்னான். எங்களுடைய வாசனையை நீ கெடுத்து போட்ட, ராஜாவுடைய கையில் கொண்டு போய் நீ பட்டயத்தை கொடுத்துட்ட. நாங்கள் ஒரு வாசனையாக இங்கே இருந்தோம், அடிமைகளாக இருந்தாலும் வாசனையோடு இருந்தோம், எங்கள் வாசனையை நீ கெடுத்துட்ட. எப்படி இருந்திருப்பார் பாருங்க. அதனால தான் அவர் போய் ஆண்டவர்கிட்ட அழுதார், ஆண்டவரே ஜனங்களை விடுதலையாக்கலையே, நீர் சொன்னீரே விடுதலையாக்குவேன்னு சொன்னீரே,
இப்போ இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்களே, நீ வாசனையை கெடுத்துட்ட, நீ துரோகி, பட்டயத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்களே, நான் விடுதலையை கொடுப்பேன்னு சொன்னால் பட்டயத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்களே என்று அழுதார். சரி, எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியில் கர்த்தர் அவரை எத்தனையோ விசில் புடம்பிட்டு ஜனங்களை விடுதலையாக கொண்டு வந்துட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி ரொம்ப சந்தோஷமாக மாவெல்லாம் மடியில் கட்டிக்கிட்டு ஓடி வர்றாங்க. செங்கடலுக்கு முன்னால் வந்தபோது அங்கே ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்த, எகிப்தில் கல்றை இல்லைன்னா எங்களுக்கு கொண்டு வந்த, வனாந்தரத்தில் சாகடிக்கவா எங்களை கொண்டு வந்தாய், என்னென்னவோ அவங்க சொன்னாங்க. அத்தனை அவர் சகிச்சுட்டு வந்தார். அவருடைய ஊழிய பாதை நான் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு ரொம்ப இந்த செய்தி எனக்கு கிடைத்த பொழுது நான் ரொம்ப ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி இதை யோசித்து பார்த்தேன். ஊழியம் போன பாதை. நீங்கள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த கோராகின் புத்திரன் கோராக வந்து நிற்கிறான் எதிரில். அந்த சொல்லி இங்கே வாசித்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 8ஆம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சையாரின் மகன் கோராகு. ஏன் அவ்வளவு ரொம்ப திட்டமாடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரன் தான், குமாரன் அம்ராம் தான் யாருக்கு அப்பான்னா மோசேக்கு அப்பா. மோசேயினுடைய அப்பாவோட கூட பிறந்தவன் தான் இச்சையார். இச்சையாருடைய குமாரன் தான் யார்? கோராகு. நீங்கள் விளக்கம் வேணுமானால் நீங்கள் யாத்திரா 16ஆம் அதிகாரம் 18, 21 வாசம். இப்போ அந்த கோராகு யாருன்னு கேட்டிங்கன்னா, சித்தப்பா பையன், தம்பி ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டான். சந்தி ஒரு குரூப்பை ஏற்றுக்கிட்டு, எல்லாரும் படிச்சுடுவான், எல்லாரும் நீ ஏன் போய்த்துற, ஃபேமிலி தம்பி எழும்பி நின்று கலாட்டா பண்ணுறான். எப்படி இருக்கும் பாருங்க மோசேக்கு. நீங்கள் 20ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஜனங்கள் திரும்ப கலாட்டா பண்ணுறாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, நாங்கள் எவ்வளோ செழிப்பான இடத்துல இருந்தோம். இது எல்லாம் அவருக்கு பழகினதான். அதெல்லாம் மூங்குப்புற விழுந்தார். எல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து அழுதார். ஆண்டவர்கிட்ட கேட்டார், என்னை வந்து இது முறுமுறுக்கவே இல்லை, அமைதியை ஏன் தெரியுமா, இது எல்லாம் எக்ஸ்ட்ரீம். இது யாருன்னா, ஆண்டவர் சொன்னார் மோசேகிட்ட, ஆரோன் உனக்கு வாயா இருப்பான், இது வரைக்கும் தோல் கொடுத்த ஆள். இந்த அம்மா தான் இவன் தண்ணியில் கிடக்கும்போது அவனை எடுத்து போய் அவங்க அம்மாவுக்கு போட்டு பால் ஊட்டினது இந்த பொண்ணு தான். ஓன் பிரதர், ஓன் சிஸ்டர் இப்போ ஊழியத்தில் எதிராக நிற்கிறாங்க. இத்தனை பேரையும் சமாளித்த மனுஷன் இப்போ அமைதியாக நிற்கிறாரு. யார் நிற்கிறா? குடும்பமே நிற்குது. நம்ம நினைக்கிறது ரொம்ப ஈஸி, பேசுகிறது ரொம்ப ஈஸி. அந்த நிலையில் அந்த மோசே எப்படி இருந்திருப்பாருங்க. அங்கே தான் எழுதியிருக்கு, மோசே பூமியில் உள்ள எல்லாரும் சாந்தமாக இருந்தான். வசனத்தை அங்கே வாசத்தை பாருங்க. மற்ற இடங்களிலெல்லாம் விழுந்துட்டார். மோங்குப்புற தம்பி எழும்பின வேளையில் மோங்குப்புற விழுந்தார். ஜனங்கள் வந்த வேளையில் மோங்குப்புற விழுந்தார். ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுத்தார். இப்போ சொந்த குடும்பமே நிற்கிறான். யாருன்னு தனக்கு வழிகாட்டி வந்தவன். உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான், உனக்கு வாயாக இருப்பான், உனக்கு நீ போ, 2 பேரும் போங்க, நீங்கள் 2 பேர் தான் ஊழியம் செய்வீங்க அப்படின்னு ஜாயிண்டாக போட்டால், கர்த்தர் இப்போ அவனே விரோதமாக நிற்கிறான். ஆரோனே நிற்கிறான். ஒன்றுமே பேசலை, அமைதியாக நிற்கிறார். சாந்தமாக நின்றுக்கிட்டு இருக்கார். ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் வந்தார். கர்த்தர் வந்து வாசலில் நிற்கிறார். கூடார வாசலில் நிற்கிறார். நான் அதை யோசித்து பார்த்தேன் அருமையானவர். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செழுமை இழந்து நிற்கிற வேளையில், விசுவாசத்தை இழந்து நிற்கிற வேளையில்,
நம்முடைய சொந்த நெருக்கமானவர்கள், நம்ம நம்பினவர்கள் நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க, நமக்கு தோள் கொடுப்பாங்க, நம்மை பலப்படுத்துவாங்க. நீங்கள் நம்பி நின்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக நிற்கலாம். அப்படி உங்கள் வாழ்க்கை வந்திருந்ததுன்னா இன்றைக்கு ஆவியான உங்களை சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வந்து வாசலில் நிற்பார். கர்த்தர் வந்து நிற்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறேன். யார் வந்து நிற்கிறதுக்கு முன்னதாக, நமக்கு வந்து யார் சப்போர்ட்டிவாக நிற்கிறதுக்கு முன்னதாக கர்த்தர் நின்று கூப்பிட்டார், இங்கே வாங்க. யாருக்குறதா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? யாருக்குறதா பேசுகிறீங்க? கர்த்தர் கூப்பிட்டார். நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பாதைகள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடல. தாவீதுடைய வாழ்க்கையில் கூட தாவீது சொல்லுவார், ரொம்ப துக்கமாய் சொல்லுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 41 சங்கீதம் 30 வசனம் பாருங்க. 9 சாரி 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யாரு? சிநேகிதன் இல்லை, பிராண சிநேகிதன். சிநேகிதருக்கா நிறைய பேர் நமக்கு, ஆனால் நமக்கு பிராண சிநேகிதர்கள் இருக்கு ரொம்ப கம்மி. அதாவது உயிருக்கு உயிராக இருக்கிறான், பிரிக்கவே முடியாது. பிராணனை பிரித்தா எப்படி உயிர் போயிருமோ அது மாதிரி பிராணமாக இருந்தான். உயிருக்கு உயிரான சிநேகிதன், பிராண சிநேகிதன், என்னுடைய நம்பிக்கைக்கு உரியவன், ஏன் அப்பத்தை சாப்பிட்டவன், என் கூடவே உட்காந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அவன் என்ன தூக்கி நிற்கிறான்னு கேட்டிங்கன்னா, குதிகாலை தூக்கி நிற்கிறானா? நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தாவீது அப்படியே வனாந்தரத்தில் இருந்து அப்படியே சிங்காசனத்துக்கு போயிட்டான்னு நினைக்கிறோம். கர்த்தர் நம்ம வனாந்தரத்தில் இருந்து எங்கே கொண்டு போயிடுவார்? சிங்காசனத்துக்கு போகிற பாதையில் இதுவும் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மற்ற எதிரிகள் நமக்கு நிற்கும்போது நமக்கு எதிர்த்து நின்றுவோங்க. சத்துருக்கள் நிற்கும்போது எதிர்த்து நின்றுவோம். உங்களுக்கு தெரியும், இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:6 அவனுக்கு ஒரு காலத்தில் மாம்சத்துக்கு மாம்சமாக நின்றவங்க, தோளுக்கு தோளாக நின்றவங்க, துக்கத்தில் அவனுடைய அலைச்சல் அவனோடு சேர்ந்து அலைஞ்சவங்க, கஷ்ட காலத்தில் கூட இருந்தவங்க, இன்றைக்கு ஒன்னால தாண்டா இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கல்லை எடுத்து நிற்கிறான். வேதம் சொல்லுது, தாவீது அழுகிறதற்கு பலமில்லாமல் போகிற வரைக்கும் அழுதான். சத்துருக்களை ஏற்று நின்னா, கோலியாத்த அந்த சிங்கமும் கரடிக்கும் சமம் அப்படின்னு சொன்னான். எத்தனையோ ராஜாக்களை ஏற்றுனா, பயப்படாத ஒரு மனுஷன், கலங்காத ஒரு மனுஷன். எப்போ கலங்கினான்னு கேட்டிங்கன்னா, ஓன் ஃப்ரெண்ட்ஸ் கை கொடுத்து நின்னவங்க இன்றைக்கி என்ன நிற்கிறாங்கன்னா, நேர எதிரில் நிற்கிறான். ஒன்னால தான் இதை மனுச்சு, உன்னை கல்லெறிஞ்சு கொல்லணும். நம்பி நமக்கு விரோதமாக துரோகிகளாய் மாறினான். அமர்மையானவர்களே, பரிசுத்தவான்கள் போகாத பாதை இதுவல்ல. சிநேகிதனே முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறான். கேட்டார், சிநேகிதனே முத்தத்தினாலேயாப்பா நீ காட்டி கொடுக்குற? யார் விரோதியாக வந்ததுன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்பினவங்க, இவங்க தான் நமக்கு தோள் கொடுப்பாங்க, இவங்க தான் நமக்கு பிராண சிநேகிதராக இருப்பாங்க. அவங்க விரோதமாக நிற்கும்போது நீங்கள் செய்வதறியாமல் தகச்சு போய் நிற்கிறீங்க. சாந்தமாக என்ன செய்கிறது? ஆண்டவரே, இவன் எனக்கு விரோதியாக வருவான்னு தெரியாது. விரோதம் எங்கிருந்தோ வரும்னு நினச்சேன், புயல் எங்கிருந்தோ வருதுன்னு நினச்சேன், ஆனால் இவனே எனக்கு விரோதமாக நிற்கிறான். என்ன செய்யட்டும்?
அமைதியாய் அந்த சாந்தமாய் நின்ற வேளையில் நான் சொல்லுவேன், கர்த்தர் வந்தார். நான் வருவேன்ப்பா உன் நியாயத்தை தீர்க்கிறதுக்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன்னை கனப்படுத்துறதுக்கு, உன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கூடார வாசலண்டையில் நான் நினைக்கிற அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக யார் எழும்பட்டும், எந்த பிராண சிநேகிதன் வரட்டும். அதனால தான் பின்னால் எழுதி வச்சான், எந்த பிராண நம்பாதன்னு சொல்லி எழுதி வச்சான். நண்பர்கள் என்று சொல்லுகிற நம்பிக்கைக்குரியவர்கள் துரோகிகளாய் மாறலாம். யார் எப்போ மாறுவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருவர் மாறவே மாட்டார். அவர் சொன்னார், நான் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். கடைசியாக ஒன்றை சொல்ல முடிச்சிடுறேன். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஆதியாகமம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், 32:29. சாரி, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். உம்முடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். வந்து அவனை ஆசீர்வதித்தார். இந்த சந்தர்ப்பம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 32ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, அவன் என்னை முறிய அடிப்பான் என்று நான் பயந்திருக்கிறேன். கர்த்தர் எந்த வேளையில் வந்தார் என்று சொன்னால், ஒரு பயந்த வேளை, ரொம்ப பயந்து போயிருக்கிறான். அவன் வந்து என்னை முறிய அடிப்பான் என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொன்ன. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் சொல்லுகிறேன், உங்கள் செழுமைகள் இழந்து பெரும் புயலிலே சிக்கி என்ன செய்வது, கொழுமைகளெல்லாம் இழந்து செழுமைகளெல்லாம் இழந்து நிற்கிற வேளையிலே நான் சொல்லுவேன், கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் விசுவாசத்தை இழந்து நீங்கள் இனி நடைபெற முடியாது என்ற ஒரு கடைசி கட்டத்துக்கு நீ வந்திருக்கலாம். இந்த மார்ச் மாதம் கர்த்தர் நம்பிக்கை துளிர்க்க பண்ணி, கர்த்தர் விசுவாசத்தை எழுப்பி விடுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற தேவன் வீட்டுக்கு வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பி நம்முடைய சொந்த குடும்பத்தார், நம்மை நம்பினவர்கள் எழும்பி நிற்கும்போது நீ அமைதியாக கர்த்தரை மாத்திரம் பார்த்து சாந்தமாய் தேவனுடைய முகத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பாய். ஆனால் கர்த்தர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நீ பயந்து போயிருக்கிறாய், என்னை அவன் முறியடித்து விடுவான், எல்லாம் அழிந்து விடும், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவே, எல்லாம் பயந்த ஒரு வேளை. வேதம் சொல்லுகிறது, இவர் பெனியேல் ஆற்றை கடந்து உட்கார்ந்திருக்கும் போது தேவன் வந்து அவனை ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளில் இந்த பெரும் பயம், என்ன நடக்குமோ. நான் நினைக்கிறேன், இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பயத்தோடு இந்த மார்ச் மாதத்தில் பிரவேசித்திருக்கலாம். என்ன நடக்கும் இந்த மார்ச் மாதம்? எல்லாம் முறியடிக்கப்பட்டுருமா? எல்லாம் இழந்து போயிடுவோமா? இன்னும் இழக்கல, எல்லாம் கையில் இருக்கு, பெரிய மந்தையோடு இருக்கிறான். ஆனால் உள்ளத்தில் பயம் என்ன இருக்குன்னா, இந்த மந்தையெல்லாம் போயிருமோ, நான் சம்பாதிச்செல்லாம் போயிருமோ, எல்லாம் இழந்துருவனோ. அந்த கோர புயல் மேலே நிற்கிது, முன்னால பயந்து போய் நிற்கிறான். நான் சொல்லுவேன், அவன் பயந்த வேளையிலே கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதித்தார். நான் சொல்லுவேன்,
இந்த மார்ச் மாதம் நீங்கள் பயத்தோடு இந்த 1ஆம் தேதி உட்கார்ந்துருக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சீஷர்கள் பயந்து தங்கள் வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது இயேசு வீட்டுக்குள்ளே பிரவேசிச்சார். நான் நினச்சி பார்த்தேன், ஒருவேளை இவனுங்க உள்ள உட்கார்ந்துருக்காங்க பயந்து. இயேசு மாத்திரம் கதவை தட்டி இருந்தார்னா உள்ள ஹார்ட் அட்டாக் செத்து போயிருப்பாங்க. அவங்க யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க? யூதருக்கு பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. இயேசு நம்மளை கைவிட்டு போயிட்டாரு. இயேசு மாத்திரம் கதவை தட்டி இருந்தாருன்னா அவ்வளோதான். உள்ள எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ தெரியாது. அதனால் ஆண்டவர் கதவை தட்டவே இல்லை. நேரத்தை போட்டுக்கிற கதவுக்குள்ளேயே போயிட்டாரு. அப்பா பயப்படாதீங்கப்பா, நான் தான்ப்பா, பயப்படாதீங்கப்பா. நான் சொன்னேன், இவங்க பயந்த வேலை கர்த்தர்கிட்ட போகலைங்க, என்ன செய்ய தெரியாமல் கதவு மூட்டு உட்கார்ந்துருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசு உள்ளே வந்து பயப்படாதீங்கப்பா, சமாதானப்பா, ஆசீர்வதிங்கப்பா. நான் சொல்லுவேன், அருமையானவர்களே, எனக்கு இந்த வார்த்தை மறுபடியும் மறுபடியும் உள்ளத்தை காலங்களில் நிரப்பி நான் வருவேன்ப்பா, நான் வருவேன், உங்களை திக்கற்றவர்களாக நான் விடவே மாட்டேன். நான் வந்து உங்களை எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் வந்து நான் உங்களை நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வருவேன்னு சொன்னீரே, நீர் வாரும் ஐயா, நீர் வாரும், என் வீட்டுக்கு வாரும். ஒரு நல்ல சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் சரபோஜி மகாராஜா என்ற ராஜாவிடத்தில் தஞ்சாவூரில் அவர் வந்து ஆஸ்தான வித்வானாக அந்த அரண்மனையில் இருந்தார். ஒரு நாள் வேதநாயகம் சாஸ்திரியாரை பார்த்து தன்னை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடும்படி இந்த சரபோஜி மகாராஜா கேட்ட பொழுது இந்த சாஸ்திரியார் சொன்னாராம், பரமனை புகழ்ந்த வாயினால் நான் மனுஷனை புகழ மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே சரபோஜி ராஜா ரொம்ப கோபமாக அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு, வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. வேலையை விட்டு வந்துட்டார். கையில் இருந்த காசெல்லாம் செலவழிந்த போது அந்த மனுஷன் வீட்டில் உட்கார்ந்துருந்தார். அவருடைய மனைவி கேட்டாங்களாம், ஏங்க ராஜா அரண்மனையில் வேலையை விட்டு வந்துட்டீங்க, இன்றைக்கு நம்ம நிலைமை என்ன தெரியுமா? 2 சவுக்கு கட்டை இருக்குது. அடுப்பு பானைக்கு கீழே அதான் வைக்கணும், பானைக்கு உள்ளே அதான் வைக்கணும், வேற எதுவும் என்கிட்ட இல்லை. இன்றைக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த விறகு தான் உள்ளே வைக்கணும், சவுக்கட்டை தான் பானைக்குள்ளே வைக்கணும், இந்த சவுக்கை தான் சட்டிக்குள்ளே வைக்கணும், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அந்த தேவ மனுஷன் அமைதியாய் எழும்பி தன் வீட்டு திண்ணை மேலே உட்காந்துட்டு பாடினா பாட்டு தான், வாரும் ஐயா போதகரே வந்த மேடம் தாங்கீரோ சேரும் ஐயா பந்தி நேல் சேரும் ஐயா பந்திதரே சிறியவராம் எங்களிடம் ஒளி மங்கே ஏருளாச்சே உத்தமனே வாருமையா ஒளி மங்கே ஏருளாச்சே உத்தமனே வாருமையா களித்திரவு காத்தேருப்பே களித்திரவு காத்தேருப்பே காதலனே கரு
செய்வாய் காதலனே, கருணை செய்வாய். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரோ. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரோ. சேருமையா பந்திலே, சேருமையா பந்திலே. சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். அந்த மனுஷன் வாசல் திண்ணையிலே உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே அரிசியும் இல்லை, பருப்பும் இல்லை, சாப்பிடுவதற்கு கடைசி ஆகாரம் கூட இல்லை. ஆனால் நீ வந்தா அது போதும்ப்பா. என் பிரச்சனை தீர்றதுக்கு எனக்கு அதை தாரும், எனக்கு இதை தாரும், எனக்கு சாப்பாட்டை தாரும், என் ஆகாரம் தாருன்னு கேட்பதற்கு பதிலாக, ஆண்டவரே நீர் வாங்கப்பா, எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க. ஆண்டவரே வாக்கு பண்ணி இருக்கிறார். என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையிலே ஒரு காலத்தில் அனுபவித்த செழுமைகள், நன்மைகள், கொழுமைகளை நீ இழந்து இன்றைக்கு அதே இடத்துல உட்கார்ந்து கதறி கொண்டு இருக்கிறாய். அதே இடத்துல உட்கார்ந்து அழுகிறாய். இந்த இடத்துல நீ ஒரு காலத்தில் செழுமை அனுபவித்தாய், ஒரு கால நன்மைகளை அனுபவித்தாய், ஒரு காலத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தாய். அதே இடத்திலே நண்பர்கள் மத்தியிலே நீ சிறுமை அனுபவிக்கிறாய். இன்னைக்கு நீ கதறி கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீரை ஒருவருமே காணல, உன் வேதனையை ஒருவருமே காணல. கண்டாலும் அதை தீர்க்கவே முடியாது. இந்த பிரச்சனை ஒரு மனிதனாலும் தீர்க்க முடியாது, ஒரு மனிதன் விடுதலையாக்க முடியாது. மை சன், மை டாட்டர், நான் வருவேன், நான் வருவேன், உன்னிடத்திலே வருவேன். நான் உன்னை விடுதலையாக்கி உனக்கு சேர வேண்டிய நிலத்தில் நான் உன்னை சேர பண்ணுவேன். நீ சேர வேண்டிய இடத்துல நான் உன்னை சேர்க்க பண்ணுவேன். உன் கொழுமையை நான் உனக்கு தருவேன், நன்மையானதை நான் உனக்கு தருவேன். நீ செழுமையானதை புசிப்பாய், நீ பாலும் தேனும் குடிப்பாய், நான் உனக்கு தருவேன். என் வார்த்தையை நம்பி நீ விசுவாசத்தோடு என்னை ஆராதித்து நீ என்னை மகிழ்ந்த நாட்களை நான் நினைத்திருக்கிறேன். கால தாமதத்தினாலே சோர்ந்து போய் தளர்ந்து போய் இனி நடக்காது என்று நீ தூங்கிவிட்டாய், சோர்ந்து விட்டாய். மகளே, என்னுடைய வார்த்தை நிறைவேறும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற மாதம், உன் விசுவாசத்தை வளர பண்ணுகிற ஒரு மாதம், உன் விசுவாசத்தை தூக்கி விடுகிற ஒரு மாதம். உன்னுடைய நகைப்பை களிப்பாய் மாற்றுகிற ஒரு மாதம், உன்னுடைய நிந்தையை களிப்பாய் மாற்றுகிற ஒரு மாதம். I am the Lord, நான் கர்த்தர், என்னுடைய வார்த்தை நிறைவேறும். நான் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லவே இல்லை. இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாய் நீ காத்திருக்கிற அற்புதத்தை நிச்சயமாகவே நீ காண்பாய். நான் அதை செய்வேன், நான் அதை செய்வேன். உன்னை நேசித்தவர்கள், நீ நம்பினவர்கள் உனக்கு விரோதமாய் நிற்கும் போது நீ செய்வதறியாமல் திகைத்து நீ என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ பயந்து போயிருக்கிறாய். என்ன நடக்குமோ நான் பயந்து போயிருக்கிறாய். என் வாழ்க்கை எப்படி முடியும்? எல்லாம் முறியடிக்கப்பட்டுருவேனா? எல்லாத்தையும் இழந்து போயிருவேனா? இல்லை இல்லை,
நீ எதையுமே இழக்க மாட்டாய். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே நீர் வாரும் ஐயா. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், நீர் வாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி. நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை நான் நம்பி உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். உம்முடைய ஜனங்கள் நம்பி அதை விசுவாசித்திருக்கிறார்கள். இங்கே மாத்திரம் அல்ல கர்த்தாவே, தூரத்திலே எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஆராதனையை பார்த்து இந்த வார்த்தையை விசுவாசித்து களி கூறுகிறார். நிச்சயமாகவே எங்களுடைய விசுவாசம் வீணாய் போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் விருதாவாய் திரும்புவதில்லை கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ நிறைவேறும் என்று எங்களுக்கு தெரியும். ஆகையினால் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய கரத்தில் இந்த முதலாவது மாதத்திலே நாங்கள் 3வது மாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. இந்த மாதம் அநேக சாட்சிகளை நான் கேட்க வேண்டும். கர்த்தர் என் வீட்டுக்கு வந்தார், கர்த்தர் என்னை சந்தித்தார். கர்த்தர் உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை திட்டமாய் நேரடியாய் அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கே அனுபவிக்க வேண்டும். இந்த முதலாவது நாளில் அனுபவிக்க வேண்டும். இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். இன்றைக்கு விசுவாசத்தில் நான் பாடியது போல, நீர் வந்தால் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நீர் வந்தால் எல்லாம் நடக்கும். ஒன்று மாத்திரம் போதும், நீர் வாரும், நீர் வாரும் என்று சொல்லி நாங்கள் ஏகோபித்து உம்மை அழைத்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீர். நாங்கள் மனவாட்டு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாரும் என்று சொல்லுகிறோம். ஆவியானவர் வா என்று சொல்லி நீர் வந்து எங்களை சந்தித்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.